ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபிஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு. அது நமக்காக செஞ்சு கொடுக்கறதுக்காக நமக்கு இணைஞ்சிருக்காங்க யோகாம்பாள் அம்மா. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? சப்பாத்தி மாவு தயாரா இருக்கு, ஒரு பக்கம் கத்திரிக்காய் சுட்டு கம்ம கம்மன்னு அது ஒரு வாசனையா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இருக்கு பத்தியா? அந்த மாதிரி பைங்கன் பர்த்தா பண்ணினா நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணுற பெங்கன் பர்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை என்ன பண்ணியிருக்கேன்னு காமிச்சிடுவேன். ஏன்னா இங்கே நமக்கு அடுப்பில் சுட முடியாது, நான் வீட்டிலேருந்தே சுட்டு கொண்டு வந்துட்டேன். இதில் வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஹோல் போட்டு அதுக்குள்ளே இந்த பச்சை மிளகா, இந்த பூண்டு எல்லாத்தையுமே வச்சு இதை நான் சுட்டுட்டேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை சுட்டுட்டோம். இப்படி கரெக்டாக அந்த தோலிலாம் எடுத்தோன்னா வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம பெங்கன் பர்த்தா பண்ண போகிறோம். இதுக்கு மேட்சிங்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் முள்ளங்கி ஸ்டஃப் பரோட்டா. ஓகே, முள்ளங்கி ஸ்டஃப் பரோட்டா பண்ண போகிறோம். இந்த பைங்கன் பர்த்தா நீங்கள் வீட்டிலே சுட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. இது எவ்வளோ நேரம் சுடணும்? டிபெண்ட்ஸ். இது வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே சுட்டுட்டேன். இது எங்களுக்கு சுடுற எது பிடிக்காது அப்படிங்கிறவா நல்ல பெரிய பெரிய துண்டமாக போட்டுக்கோங்க. வதக்கினேன்னா நான் வதங்கி போயிடும், அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நல்ல ஸ்மோக்கி தந்தூர் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்றவங்க அப்படி சுட்டுக்கலாம். அப்படின்னா ஆயிலில் நல்லா வதக்கி பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். இது அவ்வளோ ஆயிலும் விட வேண்டாம். அட் த சேம் டைம் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கான அது மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, முள்ளங்கி திருகி வச்சுருக்கோம். முள்ளங்கி திருகிட்டு இதை வந்து நல்லா அப்படி டைட்டாக புழிஞ்சிருவோம். ஓகே, இவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஆமாம், சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு பரோட்டா வந்து இடவே வராது, அப்படியே ஓட்டையாகிடும். ஜென்ரலாக முள்ளங்கியில் ஒரு மாதிரி ஒரு பஞ்சன் ஸ்மெல் வரும். ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த ஸ்மெல் எப்படி குக் பண்ணோன்னு போயிடுமாம்மா? எப்படி இருக்கும்? இல்லை, இதில் வந்து நிறையா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் இல்லாத இருக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உப்பு போட்டேன்னா தான் இதில் மேக்ஸிமம் தண்ணி வெளியில் வரும். ஓகே, ஸோ அதனால் உப்பு போட்டு 2 நிமிஷம் பிசிறி வச்சேன்னா இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வெளியில் வந்துடும். ஸோ திருகின பிறகு சால்ட் போட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு பிழிஞ்சு எடுத்தால் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துடலாம். அப்போ தான் பரோட்டா திரட்டுறதுக்கு நல்லா வரும். இதை வந்து நீங்கள் இந்த தண்ணி நல்லா நீங்கள் மாவு பரோட்டா மாவு பிசையறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லா சாமானும் ஆட் பண்ணலாம்ப்பா. ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி, கொத்தமல்லி, உப்பு நம்ம இதில் போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா புழிஞ்சு எடுத்துட்டோம் இல்லையா, அதில் சேவ் இருக்கும். இது எதுக்கு போடுறோன்னா, இது தாண்டி இதில் தண்ணி இருந்தால் இது எல்லாத்தையும் பண்ணிக்கும். இது ஆப்ஷனலாக ஒரு சிலர் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது. அப்படின்னா இதில் என்ன நீங்கள் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கடலை மாவு இருக்கும், அந்த கடலை மாவை வாசனை வர வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது அப்சர்வ் பண்ணிக்கோ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈரத்தெல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்ப்பா. ஸோ இந்த பேங்கன் கொடுத்துருவோம், அதை உரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா சுட்டுட்டா மேலே ஈஸியாக அது பீல் ஆகி வந்துடும். அப்படி இல்லை, நீங்கள் துண்டமாக போட்டு பண்ண போகிறீங்கன்னா மேலே கத்திரிக்காயோட இந்த தோலியை சீவிட்டு தான் பண்ணணும். பச்சை மிளகாலாம் கூட நல்லா பேர்ன்ட் ஆகிடும், தெரியுதா? இந்த மாதிரி பேர்ன்ட் ஆகணும். நிறைய பேர் கத்திரிக்காய் பிடிக்காதும்பா, பட் கத்திரிக்காய் அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்கெல்லாம்.
இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம இதெல்லாம் இன்செர்ட் பண்ணுறதோட இன்னொரு நல்ல ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா உள்ளுக்குள்ளே பூச்சிலாம் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நம்ம முன்னாடியே பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பர்ன்ட் ஆகிருக்கு, பூண்டெல்லாமும் நல்லா பர்ன்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். எப்படியும் ஸ்மாஷரால் ஸ்மாஷ் பண்ணதான் வேணும். ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். சீரகம் கொடுங்கப்பா. மிளகாத்தூள், ஒரு 4 மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, இதுவும் நல்ல காரசாரமாக இருக்கும்னு. உள்ள நம்ம ஸ்டஃபிங்கையும் மிளகா வச்சிருக்கோம், இப்போ மிளகா ஆட் பண்ணிருக்கோம், காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிருக்கோம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிருக்கோம், மிளகா பொடியும் ஆட் பண்ணுவோம். ஓ காரசாரமா இருக்கும் போல. வெங்காயம் கொடுத்துருமா. பைங்கன் அப்படின்னா வந்துட்டு கத்திரிக்காய். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் இப்போ நாங்கள் சொல்கிறோம். பைங்கன் அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் கத்திரிக்காய். பர்த்தா அப்படின்னா என்ன? இது நல்ல கேள்வி. அது எனக்கு பர்த்தா அப்படின்னு சொன்னா வந்துட்டு தெலுங்கு கன்னடத்துக்காரங்களாம் வந்துட்டு கணவன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைங்கன் கா பர்த்தா, எனக்கு அதான் பர்த்தானா ஹஸ்பண்ட், இது பைங்கன் கா பர்த்தானே வந்திருக்கு. அது எனக்கே தெரியாது. என்னமா அதை வந்து கரண்டி மரக்கரண்டி கொடுப்பா. ஐ திங்க் பர்த்தா மீன்ஸ் அது வந்து நல்ல ஒரு ஸ்மாஷியாக ஸ்மோக்கி ஃப்ளேவரோட. இன்னும் இதுக்கு நல்லா இப்போ போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம். இது இந்த கத்திரிக்காயோட இதுவே தெரியாது அதில். அதனால் ஸ்மாஷியாக இருக்கிறதுனால அது அந்த ஒரு ஃபார்முக்கு பர்தான் பேரோ என்னன்னு எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். பைங்கனை வறுத்தா வர டிஷ் அது பேர் பைங்கன் கா பர்த்தா. அப்படி நம்ம ரைமிங்கை வச்சுப்போம். நிறைய பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மஞ்சப்பொடி, தனியா பொடி, காரப்பொடி, நம்ம மிளகா, பச்சை மிளகா, இதுக்குள்ளேயும் மிளகா இருக்குது, மிளகாவத்தூள் போட்டிருக்கோம். நல்லா காரசாரமாக இருக்க போகுது. சப்போஸ் இந்த பெரிய கத்திரிக்காய் எக் பிளான்ட்னு சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் கிடைக்கல, சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் இருக்குன்னா பண்ணலாம். அதை வந்து நல்லா பெரிய பெரிய துண்டமாக போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு வதக்கி அதை ஸ்மாஷ் பண்ணி இட்டு. தக்காளிப்பா, இந்த பயங்கர தேவையான உப்பை போட்டுருங்க. गरम मसाला पड़ी நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மாஷர் கொடுங்க. அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே இதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுவோம். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒன்று போல் வர அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க கொஞ்சமாக.
ஜஸ்ட் ஒரே ஒரு கை மிக்ஸ் கேர்ஃபுல். ஸோ நல்லா ஸ்மாஷர் வச்சு அந்த பைங்கன்காய் பர்த்தாக்கு பைங்கனை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு, கத்திரிக்காவை ஸ்மாஷ் பண்ணியாச்சு. முள்ளங்கி பரோட்டாக்கும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தயாராக இருக்குது. பைங்கன்காய் பர்த்தா ஒரு பக்கம் கமகமன் ஸ்மாஷியாக ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லோட தயாராக இருக்குது. இன்னொரு பக்கம் பரோட்டா போடுறதுக்கும் எல்லாம் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதில் கடைசியாக கசூரி மேத்தி ஆட் பண்ணலாம். இது வந்து மஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிடனா நல்லா இருக்கும். மேலே கொத்தமல்லி. ஜோராக ரெடி ஆகிட்டு வாசனையாக கம கம கமன்னு. இதை இறக்கி வச்சுக்கிறேன்ப்பா. மாவு கொடுத்துருவோம். எவ்வளோ லூஸாக இருக்குது தெரியுதா? ஸ்டஃப் பரோட்டாக்கு இந்த அளவுக்கு லூஸாக வச்சுக்கணும். ஸோ எடுத்தோன்னே திரட்டாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி பவுல் ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பொதுவாக நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள் பிதுங்கி வர மாதிரி இல்லை சென்டரில் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரிலாம் ஆகிடுது. அப்படி ஆகாமல் இருக்க என்ன பண்ணுறது? அதுக்கு தான் மேல் மாவு வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சுட்டேன்னா அப்படி ஆகும். இந்த பராட்டாக்குன்னு நம்ம பிசைகிறோம் இல்லையா, அந்த மாவு வந்து நல்லா கையால் அப்படி பரத்தினாலே அப்படி ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா ஸோ இது நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். கீ வேணால் கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பராட்டாலாம் ஒரு சைடாவது கீ போட்டுன்னா நல்லா. கப் மாதிரி பண்ணிட்டு இப்போ ஆலு பரோட்டா அப்படின்னு சொன்னால் ஆலு ஆல்ரெடி நம்ம குக் பண்ண ஆலுவாக தான் இருக்கும், டக்குன்னு குக் பண்ணிடலாம் நம்ம. இது முள்ளங்கி கொஞ்சம் ரா முள்ளங்கியாக இருக்கும்போது ஒரு குக்கிங் டைம் அதிகமாக எடுத்துக்குமா? கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு பண்ணினாலே, அதனால தான் நல்ல ஃபைன் திருகலாக திருகிக்கணும். ஓகே, தெரியுறது அது நல்லா உப்பி வருது, நல்லா உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது நல்லா வேகும். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு 4 தடவை போட்டேன்னா போகிறோம். ஒரு பக்கம் 2 தடவை இருந்தால் போகிறோம், கரெக்டாக ஆகிடுது. பைங்கன் பர்த்தாவை இதில் எடுத்து வைக்கிறேன்ப்பா. ஓகே, பைங்கன் பர்த்தா தயாராகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் முள்ளங்கி பராத்தாவும் தயாராக உள்ளது. இப்போ வந்து சீசன் முள்ளங்கி இதெல்லாம் நல்லா கிடைக்கிற சீசன். ஸோ
இப்போ எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கும். ஸோ நான் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி பராத்தா நான் வந்து சப்பாத்தி சுடும் போது சுற்றி கடாயில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஆயிலை. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணாமல் அந்த பராத்தா மேலேயோ இல்லைன்னா சப்பாத்தி மேலேயோ தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஆமாம், சைடில் விடுறது தோசையான்னு இது நான் அந்த தவற செய்வேன். என்ன மாதிரி ஒரு சில சிறு பெண்கள் இந்த தவற செய்யலாம் இல்லை, அதுக்காக நான் சொல்றேன். அப்படி கிடையாது. அம்மா என்ன பண்றாங்கன்னா மேலே தான் ஸ்ப்ரெட் பண்றாங்க, சுத்தி ஊத்தல. தோசைக்கு தான் அப்படி சுத்தி ஊற்றணும், இதுக்கு வந்து மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணணும். கீ ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா டேஸ்டா இருக்கும். பரவாயில்ல, நானும் 1-2 விஷயங்கள் கற்றுக்கிட்டே வரேன்னு நினைக்கிறேன். சித்திரமும் கைப்பழக்கம், அவ்வளோதான். எல்லாம் யாருக்கும் எதுவும் வராதுன்றதே கிடையாது. ஆனால் நல்லா எப்படி ஜம்முன்னு மாவு வந்து இந்த அளவு தளர்த்தி இருந்தாதான்ப்பா இது வரும். எப்படி கையால் இப்படி அமுத்தினாலே உள்ள போடுறது. முள்ளங்கி பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: முள்ளங்கி, அதை மேலே தோல்லாம் சீவிட்டு கேரட் திருகலில் நல்லா திருகிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருங்கோ. அதில் வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி, கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சம் சேவ் இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவை நல்லா வறுத்துட்டு வாசனை வர வறுத்துட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பராட்டாக்கான கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா தளர பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா ஒரு 1/2 மணி ஊறின அப்புறமா கோதுமை மாவை ஒரு பள்ளம் மாதிரி பண்ணினால ஒரு பெரிய பால் சைஸ், பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதை நடுப்புற குழி பண்ணிட்டு இந்த முள்ளங்கி ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சு மூடிட்டு வரட்டு கோதுமாவை தொட்டுட்டு நல்லா பராட்டா மாதிரி இட்டுட்டு தவாவில் போட்டு நெய்யும் எண்ணெயுமா விட்டு நல்லா வறுத்துட்டுலாம் ஜோரான முள்ளங்கி பராட்டா தயார். பெங்கன் பர்த்தா, அதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. நல்லா 3 சைடில் அதை கத்தியால் கீறிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஒரு 8 பல் பூண்டு பல் வைங்கோ. அதோட கூட ஒரு 4 பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எண்ணெயை தடவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நிதானமான தீயில வச்சு நல்லா சுட்டு எடுத்துட்டு ஆறுன அப்புறமா மேலே இருக்கிற தோலியெல்லாம் நீக்கி எடுத்துட்டு கொண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ரெடியாக தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு சீரகம் தாளிச்சுக்கோங்க. மிளகா வத்தல் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது, தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது, மஞ்சள் பொடி, தனியா பொடி, காரப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உப்பு, கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சுட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய், பூண்டு, பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துட்டு ஸ்மாஷ் அதனால நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி தெளித்து கிளறி விடுங்க. மேலே கசூரி மேத்தி நல்லா பொடியாக க்ரஷ் பண்ணி போட்டுன்ட்டு கொத்தமல்லி தூவிட்டு அதை பரமாறினா ஜோரான பெங்கன் பர்த்தா தயார். பெங்கன் பர்த்தாவும் முள்ளங்கி ஸ்டஃப் பரோட்டா. பெங்கன் பர்த்தா அண்ட் தென் முள்ளங்கி ஸ்டஃப் பரோட்டா பார்க்குறதுக்கு எக்ஸலண்ட்டான காம்பினேஷனாக இருக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்மோக் ஸ்மெல் பயங்கர கமகமன்னு வருது. அதே போல் இந்த பராத்தாவும் அவங்க திரட்டும் போது நான் கவனிச்சுட்டு இருந்தேன். லேயராக வரும் போல இருக்கே இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்படியே லேயராக சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்டிங் தான். எக்ஸலண்ட். தேங்க்யூ. இந்த ஸ்மோக்கி ஸ்மெல் பிடிச்சவங்களுக்கு இந்த பைங்கன் கா பர்த்தா அந்த அளவுக்கு பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கு. அதே போல் முள்ளங்கி, எனக்கு ஜென்ரலாக முள்ளங்கியில் ஒரு பஞ்சன் ஸ்மெல் இருக்குன்னு பிடிக்காது. இல்லை முள்ளங்கி இருக்குன்னு நான் சொன்னால் நம்பவே மாட்டேன். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை டிஷ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு எபிசோடுக்கும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா அண்ட் தென் யோகாம்பாலா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் முள்ளங்கி தண்ணீர் விட்டால் என்ன சேர்த்துக் கொள்ளலாம் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.